ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம வந்து பச்சீஸ், லவ் பேர்ட்ஸ் என்கின்ற பச்சீஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதோட தாயகம் வந்து ஆஸ்திரேலியா. இது இயற்கையாகவே வந்து இனப்பெருக்கம் வந்து தானாகவே இனப்பெருக்கம் பண்ணி நிறையா பச்சீஸ் உருவாக்கும். அங்கேருந்து தான் நம்ம இங்கே இந்தியாவுக்கு வருகிறது. இதை வந்து நம்ம வந்து பச்சீஸ்ன்னு சொல்கிறோம், சில பேர் லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம வந்து வீட்டில் வளர்க்குறப்ப இதை வந்து முறையாக பாதுகாக்கணும். இது பாதுகாத்து அதுக்குள்ளே கூண்டோட சைஸு பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பச்சீஸ் வந்து நம்ம வந்து வளர்க்கணுன்னா கூண்டோட சைஸு வந்து 1.5க்கு 1.5 4 சைடும் 1.5 எடுத்து கூண்டு செஞ்சு ஒரு ஜோடி நம்ம வளர்க்கணும். அதில் பார்த்திங்கன்னா அதுக்கு அப்போ தான் வந்து அந்த 1.5க்கு 1 அளவு இருக்கிறப்ப தான் அது வந்து கொஞ்சம் பறந்து சுற்றி திரியறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து நம்ம பாட்டு கட்டினோன்னா கண்டிப்பாக வந்து பச்சீஸ் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். இனப்பெருக்கம் நல்லா ஆகும். முறையான பேர் போடணும். பேர்னால் வந்து அது வந்து மெச்சூரிட்டி டைம் வரும், அடல்ட்டு. அந்த டயத்தில் வந்து நம்ம பேர் போட்டோன்னா கண்டிப்பாக வந்து இனப்பெருக்கம் செஞ்சு நிறையா பச்சீஸ் வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்கும். இதோட சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா தினை தான் சாப்பிடும். மேக்ஸிமம் வந்து தினை, கம்பு, கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் வந்து இதுக்கு வந்து கால்சியம் சத்துக்கு வந்து நம்ம கனவோடு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சுண்ணாம்பு கட்டி இருக்குல்ல, அது வைக்கலாம். இது வைக்கிறனால வந்து அதுக்கு வந்து முட்டை விடுறப்ப வந்து கால்சியம் சத்து வந்து குறைபாடு ஏற்படும். அப்போ வந்து இது வந்து நம்ம வந்து கனவோடலாம் வைக்கிறப்ப வந்து அதோட கால்சியம் சத்து குறையிறது நம்ம தவிர்க்க முடியும். அப்போ தான் நமக்கு வந்து முட்டை விடுறப்ப நல்லா ஹெல்த்தியான முட்டை விடும். அப்போ தான் குஞ்சியும் நல்லா பொரிக்கும். நமக்கு வந்து குஞ்சு அப்போ தான் வந்து எடுக்க முடியும். லவ் பேர்ட்ஸ் குஞ்சு வந்து அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும். நம்ம மெயின் வந்து பார்க்கணுன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும். அதுக்கு வந்து சாப்பாடு நல்லா கீரை, தினை, அந்த காய்கறியில் வந்து கேரட்டு, பீன்ஸு நல்லா நைஸாக அரிஞ்சு அதுக்கு வந்து சாப்பாடை கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது ஹெல்த்தியான ஃபுட்டு இருக்கிறப்ப தான் நம்ம சிக்கனை வந்து நிறையா வந்து ஈஸியாக வந்து காப்பாற்ற முடியும். அதுதான் மேட்டிங் டைம் வந்து இதேமாரி தான். மேட்டிங் டைம் வந்து இப்படி தான் நமக்கு வந்து அறிகுறி தெரியும். இப்படி இருக்கிறப்ப வந்து அது பேர் ஆகிட்டு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளுக்குள்ளே முட்டை விட்டுரும். முட்டை விட்டு அது பார்த்திங்கன்னா அழகாக கொஞ்சுங்க. இறைய வந்து ஒன்றுக்கு ஒன்று அப்படியே மாற்றிக்கி கொடுக்கும். அப்புறம் வந்து தலையை அப்படியே கோதும். அப்புறம் பாட்டுக்குள்ளே நம்ம மண்பானை வைக்கிறோம்ல, அதுக்குள்ளே போயிட்டு போய் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதோட இடத்த வந்து தேர்வு பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு தேர்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பச்சீஸ் வந்து முட்டையே இடும். முட்டை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஈல்டு எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை 4 முட்டை தான் விடும். அந்த 3 முட்டை 4 முட்டை பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 2 குஞ்சு 3 குஞ்சு வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஈல்டில் அதுக்கு வந்து அவ்வளோது இது ஒன்றும் தெரியாது. அப்புறம் 2வது 3வது ஈல்டெல்லாம் பார்த்திங்கன்னா 7 முட்டை 8 முட்டை, சில இதெல்லாம் 9 முட்டை. அது நம்ம கொடுக்குற சாப்பாடு பொறுத்து தான். பச்சீஸ் பொறுத்தளவுக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்லா 8 முட்டை 9 முட்டை விடனா கண்டிப்பாக 7 சிக்கு 8 சிக்கு அது வந்து காப்பாற்றிடும். இன்னொன்று என்னென்னா, நம்ம பானை வந்து பெருசாக கட்டுறோம், சின்னதாக கட்டக்கூடாது. எப்போதுமே நினச்சிங்க, பானை வந்து சின்னதாக கட்டினீங்கன்னா அதோட வந்து முட்டை இட்டு குஞ்சு பொரிச்சு வந்து பத்தாது, அதுக்கு இடம் பத்தாது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து பானையை வந்து பெருசாக கட்டுங்க. அதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து பார்த்து பானை